Morning to all. We'll start the session. Today's topic is all about AWS ல பாத்தீங்க அப்படின்னா SNS அப்படிங்கிற சர்வீஸ் இருக்கு. தட் இஸ் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் வச்சு யூ வில் பி ஃபைண்ட் அவுட் திஸ் வில் பி ஆல் அபவுட் யுவர் மெயில் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸில் சம்திங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபி யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து மெயில் வரணும். பிகாஸ் வி டோன்ட் நோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா EC2ல சப்போஸ் என்னோட இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு என்னோட இன்ஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ வி கேன் ஏபிள் டு நோட்டிஃபை த இமெயில் ஸோ தட் வி வில் செக் நம்மளோட இன்ஸ்டன்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணாமல், ஸோ வாட் ஐ வில் டூ, ஒரு ஈவென்ட் பிரிட்ஜில் வந்து நான் வந்து ஒரு ஈவெண்ட் எல்லாம் நான் ட்ராக் பண்றதுக்கு ஐ நீட் ஈவென்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி அமேசான்ல வி ஹாவ் அ ஈவென்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது எதுக்காகனா, ஏதோ ஒரு சர்வீசஸ் EC2 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரிசோர்சஸ்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஈவென்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சர்வீஸ் வில் கலெக்ட் த ஈவெண்ட் வெதர் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பர்டிகுலர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கிராஷ் ஆயிடுச்சு, திடீர்னு வந்து உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நோட்டிஃபை டு திஸ் ஈவெண்ட். அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து வி வில் கான்ஃபிகர் இந்த பர்டிகுலர் ரூல் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணப்ப ஸ்டாப் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்றோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ whenever some event or something happen we have to notify a email. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ்ல we have to create a டாபிக். ஸோ டாபிக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ டாபிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம என்ன பர்டிகுலர் நம்ம இதுக்கு வந்து டாபிக் கிரியேட் பண்ண போறோம். தென் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு. நம்மளோட இமெயில் ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும், நம்ம while we are filling அந்த பர்டிகுலர் சர்வீசஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணும்போது ஸோ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ அந்த மாதிரி SNSல நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான இமெயில் ஐடியா அப்படிங்கிறது அமேசான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த ஈவென்ட் பிரிட்ஜில் நம்ம கான்ஃபிகர் ரூல்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் மூலிமா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ கான்ஃபிகர் பண்ணையில் நம்ம ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா எனக்கு நோட்டிஃபை பண்ண அந்த ஈவெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது யாரு, ஸோ ஈவெண்ட் கலெக்டர் வில் பி யுவர் ஈவென்ட் பிரிட்ஜ். ஈவெண்ட் கலெக்டர் வி கால் இட் அஸ். நம்ம இதுக்கு வந்து ஸோ வி வில் கான்ஃபிகர் ரூல் ஸ்டாப்டுன்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நோட்டிஃபை அ இமெயில் ஐடி ஸோ தட் ஐ கேன் இமீடியட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வரும். ஸோ தட் ஐ கேன் ரெக்டிஃபை த பர்டிகுலர் இஷ்யூஸ். அந்த இஷ்யூஸை வந்து நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ ரெக்டிஃபை த ப்ராப்ளம் விச் இஸ் டன் இன் யுவர் EC2ல நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வி கேன் ஏபிள் டு டூ திஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்னைக்கு நம்ம பண்ணுற ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷனில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். இதில் ரூல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டாபிக் எப்படி கிரியேட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணுவேன், தென் ஒரு டாபிக் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்ம என்ன டாபிக் அப்படிங்கிறது இந்த அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜில் நம்ம கொடுப்போம். So this is what we are going to do. So stop ஆயிடுச்சு அப்படின்னா detect state change and email alert வந்து நம்மளுக்கு வரும். So this is what we are going to. So நம்ம வந்து EC2 instance launch பண்ணுவோம். So SNS டாபிக் கிரியேட் பண்ணுவேன். அந்த ரூல்ஸ்ல வந்து ஸ்டாப்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம ஸோ இன்டென்ஷனலி வி வில் ஸ்டாப் அண்ட் செக் வெதர் உங்களோட மெயில் வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து நம்மளுக்கு இது என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ SNS அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 சர்வீஸ். EC2 அப்படிங்கிற ஒரு சர்வீஸ்,
EventBridge அப்படிங்கிற ஒரு சர்வீஸ், SNS அப்படிங்கிற ஒரு சர்வீஸ், 3 சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ஸ் போயிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லான்ச் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ அமேசானில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு திஸ் இஸ் YT நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப்டுன்னு கொடுத்துட்டு ஸோ உபுண்டு அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூ கேன் சூஸ் யுவர் ஓன் இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் T3.micro, the key pair is north. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டில் subnet. ஸோ தென் what I will do is, ஸோ ஜஸ்ட் நான் HTTP வந்து ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் த HTTP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லான்ச் அ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ யுவர் இன்ஸ்டன்ஸ் இஸ் பீன் ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த SNS அப்படிங்கிறது பார்த்தோம். தட் இஸ் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு டாபிக் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் கோனா கிரியேட் ஒன் டாபிக். ஸோ கிரியேட் டாபிக்னு கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ரிசர்வ்டு மெசேஜ் ஆர்டரிங் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கேட்டகரியில் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பெஸ்ட் எஃபோர்ட் மெசேஜ் ஆர்டரிங் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு டாபிக் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ EC2 அலர்ட் டாபிக் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஐ ஹேவன் கிவன். ஸோ நம்மளோட SNS டாபிக் என்னது EC2 அலர்ட் டாபிக் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் அ டாபிக், அவ்வளோதான். இந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணியாச்சு, வி ஹேவ் டன் த டாபிக் கிரியேஷன் பண்ணியாச்சு. ஸோ தென் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் கம்ப்ளீட்டட் த டாபிக் கிரியேஷன் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ தென் நம்ம வந்து கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் தான் அனுப்ப போகிறோம். ஸோ அதனால இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. என்னோட இமெயில் ஐடி வந்து sandhyakrishofficial@gmail.com. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ கன்ஃபர்மேஷன். ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து ஸோ இட் வில் பி கம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் கன்ஃபர்மேஷன் நம்ம டன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சப்ஸ்கிரைப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஐ ரெஃப்ரெஷ் இட் உங்களுக்கு பெண்டிங் கன்ஃபர்மேஷன் வில் பி சேஞ்ச்டு டு கன்ஃபார்ம். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் டன் திஸ். ஸோ இப்போ நம்ம SNS டாபிக் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. எந்த மெயிலுக்கு நம்மளுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆனால் மெயில் வரணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஹாவ் டு கோ டு த So now we have done this email and EC2 பண்ணியாச்சு. Now we are going to configure the rules. Stop அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா we have to configure that. ஸோ அதனால நான் EventBridgeல ஸோ you have a rules அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா create ruleன்னு இருக்கும். ஸோ EventBridge is for ஈவெண்ட் எல்லாம் எந்தெந்த ரிசோர்ஸஸ்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அப்போ நடக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதுக்காக we are going for this particular create rules அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த drag and drop அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AWS சர்வீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஈவெண்ட் ஜென்ரேட்டட் பை ஓவர் 200 AWS சர்வீஸ் இன்க்ளூடிங் ஈவெண்ட் சென்ட் த்ரூ CloudTrail. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற I just want to copy this. இந்த ஈவெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ணணும் எப்போனா ஸ்டாப் ஆனால். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இந்த ஈவெண்ட் ரூலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் ட்ரிகரில் வந்து யூ ஹாவ் டு கிவ் EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன். என்ன ஸ்டேட் சேஞ்ச்? ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்க இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகணும், நோட்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் அ notification அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் த பர்டிகுலர் கோட் ஃபார் திஸ்.
ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். ஸோ இது வந்து ஸ்டாப் ஆனால் என்னோட இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷனில் ஸ்டேட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கணும். ஒரு ஜேசான் ஃபைல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பேட்டர்ன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் ட்ரிகரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஸ்டேட் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஈவென்ட் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஃபில்டரை நீங்கள் காப்பி இந்த பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் எப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டார்கெட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஸோ யூ வில் பி ஹேவிங் அ எஸ்என்எஸ் டாபிக் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நோட்டிஃபை. எது சப்போஸ் எனக்கு ஸ்டாப் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் வந்து எஸ்என்எஸ் டாபிக்கு நான் வந்து அலர்ட், அந்த ஈவெண்ட்டுக்கான அலர்ட் வந்து எனக்கு மெயிலாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எஸ்என்எஸ் டாபிக் டார்கெட் இன் திஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம என்ன எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈஸி டு அலர்ட் டாபிக் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இந்த ரூல் கிரியேட் பண்ணும்போது சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப், திஸ் இஸ் யுவர் சோர்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் சோர்ஸ். டார்கெட் என்னது? யூ ஹாவ் டு நோட்டிஃபை அ மெயில். எப்போ வந்து நோட்டிஃபை ஆகணும்? ஸ்டாப் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும். அதனால ஈவெண்ட் பேட்டர்னில் நம்மளுக்கு அதுக்கான கோட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹேவ் டன் ஹியர் இஸ் ஈஸி டு ஸ்டேட் சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் ஸ்டாப்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஈவெண்ட் ஃபில்டரில் ஐ வாண்ட் டு நோட்டிஃபை அ இமெயில் ஐடி, எனக்கு இமெயிலுக்கு நோட்டிஃபை பண்ணணும். ஸோ மை டார்கெட் இஸ் மை ஈஸி டு டாபிக் அலர்ட் டாபிக் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் யுவர் சோர்ஸ் ஈஸி டு, திஸ் இஸ் யுவர் டார்கெட் விச் இஸ் ஈஸி டு அலர்ட் டாபிக் விச் வி ஹேவ் டன் ஸோ ஃபார். இங்கே வந்து ஒரு அலர்ட் ஒரு இமெயிலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாப் ஈஸி டு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கணும். ஸோ நாவ் ஈவென்ட் பிரிட்ஜில் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஈஸி டு அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு ஐ ஹேவன்ட் ரிசீவ்ட் எனி ஆஃப் த மெயில். நவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இப்போ நான் இன்டென்ஷனலி வாட் ஐ வில் டூ இஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ். இப்போ ஸ்டாப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்? ஸோ வி ஹாவ் டு ரிசீவ் அ மெயில் வந்திருக்கணும். ஸோ வி வில் செக் வித் தி ஸ்டாப்பிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வி வில் செக், எனக்கு மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் வரல. ஸோ வி வில் செக் வித் திஸ் ஸ்டாப்பிங்னு தான் இருக்குது. ஸோ இட் வில் டேக் 1 minute ஆஃப் டைம் டு ஸ்டாப். ஸோ வெயிட் a minute. ஸோ ஒன்ஸ் இங்கே ஸ்டாப்பிங்க்கு பதிலாக ஸ்டாப்டுன்னு வந்துருச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபைடு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் a minute. ஸ்டாப்டுன்னு வந்துருச்சு. ஸோ வி வில் செக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ். ஸோ எந்த மெசேஜ் வந்திருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ டு ஸ்டாப் ரிசீவிங் ப்ளீஸ் செக் அண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ஸோ AWS இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் நோட்டிஃபிகேஷன், எந்த அக்கௌண்ட் நம்பர், ஸோ எந்த டைமில், எந்த ரீஜனில், ஸோ எந்த ஐடி அப்படிங்கிறது இந்த இருக்குது. ஸோ ஐடி, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டன்ஸ் ஐடினா 3E உங்களுக்கு முடியுது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் திஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3E உங்களுக்கு முடியுது. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஈஸி டூவில் ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வி ஹாவ் டு கெட் நோட்டிஃபைட். ஸோ அதுக்காக நம்ம இந்த எஸ்என்எஸ் டாபிக் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறோம். இட்ஸ் எ சிம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் ஸ்டாப்டுன்னு இருந்துச்சுன்னா ஒரு ஈவென்ட் பிரிட்ஜ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஸ்டேட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து, ஸோ வி வில் கெட் அ இமெயில், ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். So if you like this channel, please subscribe. So thank you for, please share it. Thank you all of you.